இப்போ மாணவர்களே, இதுவரையில் நான் சொன்ன விடயங்களில் இருந்து ஒரு சிறியொரு தொகுப்பாக, மிகச்சிறியொரு தொகுப்பாக நான் இப்போ ஒரு நோட்ஸாக எழுத போகிறேன். இந்த பகுதியை பற்றி நான் இப்போ பல விடயங்கள் இப்போ சொல்லிட்டேன். இதில் மாணவர்கள் இந்த பகுதி இப்போ நாங்கள் எழுதக்கூடிய இந்த நோட்ஸ் குறைந்தபட்சம் ஒரு 1 மார்க் ஆகுது. அப்படியே இல்லை, அதை விட கூட என்னாலும் சொல்கிறேன். குறைந்தபட்சம் எங்களோட ஃபைனல் எக்ஸாம் ஒரு 1 மார்க்குக்காவது எங்களுக்கு உதவி செய்யும். ரைட், இதில் 1 மார்க் எடுக்க தேவையில்லை. காரணம், இன்ஆர்கானிக்கில் மிக விரிவானது. அதையும் நாங்கள் தாண்டிட்டோம், செய்து முடிச்சிட்டோம். இப்போது இறுதியாக இந்த இடத்துல எங்களோட அயன் சமநிலையில் கடைசி எண் அதோடு உங்களுக்கு முடியுது. அந்த இடத்துலையும் இது இருக்குது. அதையும் இப்போ விரிவாக செய்துட்டோம், காய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சிறிய ஒரு தொகுப்பாக உங்களுக்கு ஒரு நோட்ஸாக எழுத போகிறேன். சரி, இதில் மாணவர்களே நான் திரும்பவும் சொல்கிறேன், என்ன நல்லா கட்டுப்படுத்திக்குவேன். காரணம், உங்களுக்கு இது விரிவாக செய்கிறதாக இருந்தால் திரும்ப எந்த அவசியமும் இல்லை, வெறுத்து போயிருக்கும் அந்தளவுக்கு. காரணம், இன்ஆர்கானிக் சார்ந்த சகல கேள்விகளையும் செய்து முடிச்சிட்டோம். ரைட், எனவே நான் இவ்வாறு திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இது இன்ஆர்கானிக்கில் எஸ்ஏ வடிவில் 2016 8B N 8ஆம் கொண்ட BSAயில் 2017க்கு போனீங்கன்னு சொன்னால் 8ஆம் கொண்ட A எஸ்ஏயில் AB 2 பாயிண்ட், அதில் A 75 புள்ளிகள். நீங்கள் 2018க்கு போனால் திரும்பவும் 8ஆம் கொண்ட A. கோழி வாசிக்கைக்கு ஒரு பக்கம் நிறைய இருக்கும், கோழி பெருசாக இருக்குது, சரி ஒரு விஷயம். 2019க்கு போனீங்கன்னு சொன்னால் நியூ சிலபஸ் எப்படி அங்கே 9Aயில் ஏதோ 2020 வரையில் எஸ்ஏல வரையில் இருந்தாலும் ஏனைய பகுதிகளில் எங்கேயோ இது வந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுக்காக நான் சொல்ல வரையில் இது இப்படி தொடர்ச்சியாக வராதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்கிறது. ரைட், இதை விட்டு பிள்ளைகள் அப்படி ஒரு பிரயோக வடிவில் கெட்டங்களின் பண்பறிப்பு கூட்டங்கள்னு சொன்னது மிகவும் அத்தியாவசியம். அதில் இப்போ நான் இந்த பகுதி இதெல்லாம் நான் கழிச்சு முடித்த போது உங்களோட கூட்டம் 6 Mg2+ இனங்காணல் சொன்ன விடியம் பண்பறிப்பு வகுப்பில் 6ஆம் கூட்டத்தில் Mg2+ இனம் காணக்கூடிய விடியம் முழுமையாக எங்களோட சிலபஸ், அதாவது 2019க்கு பிறகு உள்ள சிலபஸ். நாங்கள் எங்கேயும் 8-ஹைட்ராக்சிகுயினலீன் பயன்படுத்தி கெட்ரியன் இனங்காணல் அமைப்பில் பண்பறி நான் கதைக்க இல்லை. சரி, இப்போ நாங்கள் அதையும் உள்வாங்கி சுருக்கமாக ஒரு நோட்ஸ் எழுதலான்னு நான் பார்க்குறேன். போதும், காரணம் உங்களுக்கு இந்த பாதி ஓரளவுக்கு சாதாரண மொழியில் சொன்னால் வெறுத்து போயிருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ சகல கேள்விகளையும் செய்து முடிச்சிட்டோம் இன்ஆர்கானிக்கில். ரைட், வருவோம். ஏதோ என்ன செய்ய இங்கேயும் இருக்குதானே, அயன் சமநிலைகளையும் இறுதியாக கொண்டு போய் நினச்சி வச்சுக்கிறாங்க தானே, கேஎஸ்பியுடன் நினச்சியன். ரைட், நல்லது. நாங்கள் இதை முடிச்சு போட்ட பிள்ளை இன்னும் சில கணித வடிவ சில பகுதிக்கு நான் போகிறேன். அப்போ இன்னும் பிரயோசனமாக இருக்கும், பார்ப்போம். கவனிங்க, ஒரு கணம் நான் இதை திரும்பவும் காய்ச்சிட்டு போகிறேன். இந்த கூட்டம் 6 வரும்போது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் Mg2+ தனிமேல இருக்கணும். அந்த கரைசலுக்குற அலுமினியம், ஜிங்க் போல் இன்னும் பல கெட்ரியன் இருந்தால் எங்களுக்கு இந்த சோதனை பொருளை பயன்படுத்த முடியாது. ஏன், அவையும் படி வரும். இது விசேடமாக சிறந்தொரு தனிச்சோடி வழங்கி இணையும் கூட்டம் லிகண்ட். ரைட், ஒரு Mg2+உடன் 2 இணையும் கூட்டம் லிகண்ட் இணைந்து கொள்ளும். இணைந்து எங்களுக்கு ஒரு சிக்கல் விளை உருவாகும். 2H+ ஒளியில் போயிடும். இந்த விளை ஒரு மஞ்சள் பச்சை, ஒரு பசிய மஞ்சள் நிறமான வீழ்படிவு Mg2+ இனங்காண மிக தெளிவான ஒரு சோதனை. ஒரு இடத்துல Mg2+ இருக்குதா, இந்த கலவை நாங்கள் சேர்க்கும், இந்த சோதனை பொருளை சேர்க்க இவ்வாறு எங்களுக்கு ஒரு மஞ்சள், அதாவது பசிய மஞ்சள் நிற ஒரு வீழ்படி வரும். சரி, இந்த எங்களோட 8-ஹைட்ராக்சிகுயினலின்
திருமல ஃபீனால் தொகுதி. ஃபீனால் வரும்போது ஓத்தோப்பரா ஓத்தோப்பரா இந்த ஓத்தோ பரா இரண்டிடம் அங்கே இல்லை, அங்கே இடமில்லை. இது நாங்கள் பிராமின் நீர் அவங்களுக்கு தெரியும் 2 பிஆர் பிரதியீட்டுக்கு உட்படும். இப்படி இது இன்னும் விரிவாக்கலாம். இது ஒரு ரசாயன கணிப்பு பக்கம் 3ஆம் ஆளுகளை இதை இணைக்கலாம். அந்த வீல் பொடி ஒரு அமிலத்தில் கரைச்சி பிராமின் அப்படியே தொடரலாம். பிராமின் நீர் மிகை சேர்த்துட்டா எஞ்சிற பிராமின் என்ன பிறகு கேஐ கேபிஆர் ஐடமான நீப் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே விரிவாக்கலாம். நான் சொல்ல வந்தது Mg2+ இனங்காணல்னு சொன்ன விடியம் வெறும் ஒரு இன்ஆர்கானிக் எஸ்கோவை பீக்கோவை வடிவில் வரலாம், அல்லது கெட்டங்களின் பண்பறி பகுப்பு இந்த வகையில் வரலாம், அல்லது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள கேஎஸ்பியோட நினைச்சு வரலாம். அதெல்லாம் தாண்டி 3ஆம் அலகில் ரசாயன கணிப்புடன் நினைச்சு முதல் நியமம் ஞாபகம் வருதானே, KiO3 KBrO3 அந்த பக்கம் போயும் வரலாம். இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விடயம் தான் இது. ரைட், அதையும் சற்று உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ரைட், அதற்கட்டும் இப்போ மாணவர்களை நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்தல் செய்து கொள்ளும். இங்கிருந்தே வருவோம். சரி, கூட்டம் 1 பண்பறி போப்பில் முதலாம் கூட்டம். உண்மையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட தாக்க வீதத்தொடருக்குரிய எல்லா கற்றயங்களும் ஒன்றாக உள்ள ஒரு கலவை, இதெல்லாம் ஒன்றாக உள்ள ஒரு கலவை. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதலாவது சோதனை பொருளாக ஐதான HCl சேர்க்க போகிறோம். அவ்வாறு ஐதான HCl கணிக்கப்பட்ட அளவில் சேர்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் Ag+ Ag2+ ஏறத்தாழ முற்றாக Ag+ Ag2+ என்பன ஏறத்தாழ முற்றாக Pb2+ என்ன செய்வான் பகுதி அளவில், எனக்கு கரைதிறன் சற்று அதிகம் தானே, பகுதி அளவில் ஒரு 40-50% எடுத்துக்கொள்ளலாம் குளோரைடாக படியும். இந்த 3 கெட்ரேன் மட்டுமே அவற்றின் குளோரைடுகளாக படியும். சரி, இதோட முதலாம் கூட்ட சோதனை பொருள் என்ன செய்யணும், எல்லா கெட்ரேங்களும் ஒன்றாக உள்ள அந்த கலவைக்குள்ள ஐதான HCl சேர்க்கணும். அவ்வாறு ஐதான HCl சேர்க்க இந்த 3 கெட்ரேங்கள் மட்டுமே என்ன நீரில் கரையாத குளோரைடு தருகுது படியும். சரி, பிறகு நாங்கள் இந்த வீல் பொடிவை வடிகட்டுறோம். இப்போ எங்களுக்கு இந்த 3 கெட்ரேங்களும் போயிட்டு திரும்பவும் சொல்கிறேன், Ag+ Ag2+ ஏறத்தாழ முற்றாக போயிடும். ஆனால் Pb2+ ஒரு பகுதி போகும், ஒரு கணிசமான பாதி இன்ச். பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த விளைவு கரைசல் வீல் பொடியை வடிகட்டினால் வரக்கூடிய விளைவு கரைசல் சொல்லுங்க. இந்த விளைவு கரைசலுக்குள்ள H+ என்ற செறிவு ஏன்னு சொல்லுங்க, HCl குளோரைட் படியுது, H+ எஞ்சுது. அந்த H+ என்ற செறிவு 0.1 இருந்து 0.3 இந்த வீச்சுக்குள்ளே நாங்கள் எடுத்தால பேனணுமே. ரைட், 0.1 உங்களை ஞாபகத்துக்கு வரும் pH 1. ரைட், pH 1 விட சற்று குறை, pH ஒரு 0.5 1 இடையில் போல. ரைட், இவ்வாறு நாங்கள் பேணுவதனால என்ன செய்யலாம், வீல் படிவாகக்கூடிய கெட்ரயங்களை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அமில ஊடகத்தில் பிள்ளைகள் இது அமில ஊடகத்தில் என்னென்ன கெட்ரயங்கள் படியுது இப்போ நாங்கள் படிச்சிட்டோம், காரணமும் படிச்சிட்டோம். எங்களுக்கு நீர் ஊடகத்தில் படியக்கூடிய கெட்ரயனும் இருக்குது. அதாவது அமில செறிவு குறைந்தால் சரி நிக்கல் எடுங்களேன், நிக்கல் 2+. அப்போ எங்கே இந்த அமில செறிவு நாங்கள் என்ன சொன்னோம், 0.1 0.3 இடையில நீங்கள் பேணணும். அவ்வாறு பேணப்படும் போது நிக்கல் படிவுறாது. இதை விட அமில செறிவு குறைந்தால் H+ செறிவு குறைந்தால் நீர் ஊடகம் போல மாறும். நீர் ஊடகம் போல மாற என்ன செய்யுமா, நிக்கலும் படிவுறும். எனவே இந்த கோபால் நிக்கல் படிவுறுவதை கட்டுப்படுத்தணுமா, 2ஆம் கூடத்தில் அமில செறிவை நீங்கள் கட்டுப்படுத்தத்தான் வேணும், இந்த வீச்சுக்குள்ளே கட்டுப்படுத்தணும். சரி, இப்போ எங்களுக்கு என்னென்ன கெட்ரயங்கள் படியுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கவனிங்க, திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த கூட்டம் 1 படியக்கூடிய கெட்ரயங்கள் 3 உங்களுக்கு தெரியும். AgCl செறிந்த அமோனியாவில் முற்றாக கரைஞ்சு போயிடும். நீர் ஐதான அமோனியாவே போதும், கரைஞ்சி போயிடும். ஆனால் அடுத்த 2 கெட்ரயங்களும்
சரி, குளோரைடுக்கெல்லாம் அமோனியாவில் கரையாது. சரி, அதை விடுங்க. சுடுநீரை சேர்த்து விட்டால் நடக்கும். சுடுநீரை சேர்த்து விட்டால் AgCl Ag2Cl2 என கரையாது. ஆனால் PbCl2 சுடுநீருக்குள்ளே முற்றாக கரைந்து மறையும். குளிரை விட ஊசியர் பழுங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். சரி, அதே விடுங்க. சிறந்த HCl கரையக்கூடியதும் PbCl2. இவ்வாறு அந்த கெட்டனை திரும்ப அதுக்குள்ளே வேறுபடுத்தலாம். ஒரு சிறிய ஞாபகப்படுத்தல் பிள்ளை, நான் இதெல்லாம் நோட்ஸில் எழுத இல்லை, அப்படியே ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக போவோம். இறுதி அனுப்பதானே தட்டிக்கிட்டு போயிடுவோம். சரி, திரும்ப நான் கூட்டம் 2க்கு வாங்க. இப்போ எங்களுக்கு இவ்வாறு நாங்கள் அமில சரியாக கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன செய்யணுமா? H2S மிகையாக செலுத்தணும். எனவே அது ஒரு அமில ஊடக H2S. அமில ஊடக H2Sன்னு வரும்போது என்னென்ன படியும்? எனவே இப்போ எங்களுக்கு Hg+, சரி, Hg2+ Ag+ பகுதி Pb2+ மீள்படிவாது. மிகுதி என்னென்ன கெட்டேன்னு எஞ்சி இருக்குதோ அவை யாவும் பண்பறிப்போப்பு கூட்டம் 2ல் படியும். சரி, ரைட். அவ்வாறு படியும் போது பாருங்கள், ஏற்கனவே எஞ்சிய Pb2+ உடன் அது முக்கியம், கவனம் எடுக்கணும். எல்லா பிபியும் எஜ்ஜியும் சரி பிபியும் படி எழுதான பிள்ளைகள் இயமும் எஞ்சிய Pb2+ இருக்குது. அதுடன் ஏனைய Hg2+, copper2+, bismuth 3+. சொல்லுங்க, இந்த 4ம் கருப்பு நிறம் கரிய நிறமாக அவற்றின் சல்பைடாக படியும் பண்பறிப்போவு கூட்டம் 2ல். அதாவது அமில H2S முன்னிலையில் இந்த 4ம் கருப்பு நிறமாக படியும் சல்பைட். சொல்லுங்க, Sb3+ செம்மஞ்சள் நிறமான சல்பைடாக படியும் செம்மஞ்சள். சொல்லுங்க, பிறகு கேட்மியம், ஆர்சனிக், ஸ்தனிக் Sn4+. இவை என்ன செய்யுமா? மஞ்சள் நிறமான சல்பைடாக படியும். திரும்ப ஞாபகப்படுத்துங்க, அமில H2S. அமிலம் அதுக்குரிய pH 0.5 கிடப்பட்ட அமில pH இருக்கணும். ரைட், காணுங்க, அந்த இடத்துல மஞ்சள் நிற சல்பைடாக படியும். Sn2+ ஒரு கபில நிறமாக SNS வீழ்படிவாகும். ரைட், இப்போ உங்களோட தெரியும் பண்பறிப்போப்பு கூட்டம் 1ல் 3 கெட்டங்கள் படியும். 3மே வெண்ணிறம். அதில் எது அமோனியாவில் கரையும், எது சுடுநீர் அல்லது சிறந்த HCl கரையும். ரைட், விடுங்க. பிறகு பண்பறிப்போப்பு கூட்டம் 2 அங்கே என்ன சோதனை பொருள். ரைட், அதுக்குரிய அவதானங்கள் என்ன, அதுவும் சரி. இப்போ நான் திரும்ப வரும் பிள்ளைகள் பண்பறிப்போப்பு கூட்டம் 3. இந்த 3ஆம் கூட்டத்துக்கு போகும்போது இதில் நான் இதையும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாம் இப்போ நோட்ஸில் சொல்ல தேவையில்லை பிள்ளைகள். ஒரு சிறிய நான் இறுதியான கட்டம் தானே, சும்மா அப்படியே தட்டிக்கிட்டு போயிடுவோம். சொல்லுங்க, இதில் இந்த பிஸ்மத் 3+, அந்திமணி 3+ ஒரு சிறிய முக்கியத்துவம்னு இருக்குது. இந்த கற்றயங்களின் நீர்க்கரைசலுக்குள்ள நாங்கள் HCl சேர்த்தா உங்களுக்கு தெரியும் குளோரைட் கரைசல் உருவாகும். அந்த குளோரைடும் நீரில் கரையும். எங்களுக்கு தெரியும் நீரில் கரையாத குளோரைடு முதல்ல படியுதுன்னு அந்த 3 தானே பிள்ளைகள். எனவே SbCl3 பிஸ்மத் குளோரைட் வேறு என்ன 2 நீர்க்கரைசலாக இருக்குது. இந்த கரைசலுக்கு நாங்கள் மேலும் மேலும் நீரை சேர்த்து ஐதாக்கும் போது, ஒரு குளோரைட்டு கரைசலை ஐதாக்கும் போது வெண்ணிற வீழ்படி வருகுதுண்டா, ஞாபகம் வருதா? அந்திமணி ஆக்சிக்ளோ SbOCl, BiOCl, பிஸ்மத் ஆக்சிக்ளோரைடு ஞாபகம் வரும். ரைட், அதையும் சொல்லுக்க தட்டிக்கொள்ள ஞாபகப்படுத்திக்கொள்ளும். அது இருக்கட்டும். அதாவது பிஸ்மத் அந்திமடின்னு ஒரு விசேட அவதானத்தை நான் சொல்லிவிட்டேன். சரி, வருவோம். நான் கூட்டம் 3 காணுங்க பிள்ளைகள். இப்போ எங்களுக்கு முதலாவது நீர் HCl மட்டும் 3 கட்டுறேன். 2வது அமில ஊடகம் இருக்க H2S மிகை. ரைட், அவ்வளவும் போயிட்டு இப்போ எங்களுக்கு இந்த இதுக்கு மேலுள்ள கட்டுரைகள் இருக்குதேன். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதான் கூட்டம் 3க்கு போயிட்டோம். அங்கே போய் என்ன செய்யணும்? இந்த கூட்டம் அதாவது மேலே பெறப்பட்ட வீழ்பொடிகளை வடிகட்டணும். ஏன்னா 2ஆம் கூட்டத்துக்குரிய வீழ்பொடிகளை முற்றாக வடிகட்டணும். வடிகட்டி போட்டு அந்த விளைவு கலவையில் சில வேலை இருக்குதேன். முதலாவது என்ன செய்ய, அந்த விளைவு கலவை அந்த ஒழுங்குல செய்யணும். ஒழுங்குல மாறி செய்கிறது இல்லை. முதலாவது கொதிக்க செய்யணும். அப்போ கூட்டம் 2க்குரிய வீழ்பொடிகளை வடிகட்டி விளைவு கரைசல வடிதிரவத்தை கொதிக்க செய்யணும். கொதிக்க செய்யும் போதும் என்ன செய்யுமா? நோக்கம் என்ன? அங்கே கரைந்துள்ள மேலதிக H2S வெளியேற்றதான் நோக்கம். சரி, கொதிக்க செய்தால் ஏன் H2S வெளியேறும்? H2Sன் கரைசலாதல் ஒரு புறவெப்ப மீள் தகவுடையது.
2 சொல் புறவெப்ப மீள்தகக்கூடியது. எனவே கொதிக்கச்சி H2S வெளியேறும். ரைட், முதலாவது. ஏன்னா இரண்டாவது படி உங்களோட அந்த விளைவிக்கரசலுக்கு சிறந்த HNO3 சேர்த்து திரும்பவும் வெப்பமேற்றணும். நோக்கம் ஃபெரிக்காக ஆட்சியேற்றமடைய செய்ய. அப்படி இல்லைன்னா ஃபெரஸ் உங்களுக்கு தெரியும் 2 இடங்களில் படிவுறும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இன்ஆர்கானிக். சரி, எனவே அதையும் நாங்கள் செய்துட்டோம். செய்த பிறகு 3ஆம் படியில் அப்போ முதலாவது கொதிக்க செய்து எஞ்சியுள்ள H2S வெளியேற்றினோம். இரண்டாவது HNO3 ஃபெரஸை ஃபெரிக்காக்கி விட்டோம். மூன்றாவது அங்கேயும் கவனமாக இருக்கணும். முதலில் அமோனியம் குளோரைடு சேர்க்கணும். என்ன மாதிரி செய்தால் ப்ளஸ் ஓட்டிங்க. அப்போ முதலில் அமோனியம் குளோரைடு சேர்த்து அதுக்கு பிறகு அந்த அதே கலவைக்குள்ள மிக அளவில் அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். அப்போ அமோனியம் குளோரைடுடன் அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் நாங்கள் மிக அளவு சேர்க்குறது. சேர்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு தாங்கட் கரைசல். தாங்கட் கரைசல் வரும். அது என்ன தாங்கட் கரைசல்? கார தாங்கட் கரைசல். அமில தாங்கட் கரைசல்னு சொன்னால் அசிரிக் அமிலம், சோடியம் அசெட்டேட், இது கார தாங்கட் கரைசல். அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு அப்படின்னா உங்களுக்கு எங்கே H+ pH இப்படி இருக்குன்னுலாம் தெரியும். கவனிங்க, அந்த தாங்கட் கரைசலை OH செறிவு ஏறத்தாழ 10⁵ மோல்/லிட்டராக பேணப்படணும். அந்த கார தாங்கட் கரைசலுக்குள்ள OH செறிவு என்ன pOH 5, pH 9 உங்களுக்கு தெரியும். அவ்வாறு ஏறத்தாழ pH 9 பேணப்படணும். அவ்வாறு செய்தால் pH அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டால் என்ன செய்யுமா? முன்னேறு கெட்டேன் 3+ கெட்டேன் Al3+, Cr3+, Fe3+, இந்த 3 கெட்டேன்களும் அவற்றின் ஹைட்ராக்சைட்டாக படியும். அலுமினியம் ஒரு ஜெலட்டின் போன்ற வெண்வீல் படியும். Cr3 என ஒரு இளம் பச்சை நிறமான வீல் படியும். இதே போல் ஃபெரிக் ஒரு மஞ்சள் காஃபில நிற வீல் படியும். எங்களுக்கு திரும்ப ஹைட்ராக்சைடுக்கான கரைதிரண்டு வரும்போது இந்த முன்னேற்றங்களுக்கு கரைதிறன் அல்லது கரைதிறன் பெருக்கம் மிகவும் சிறுசு. என்ன கரை மாற்றம் மிக குறைவு. இவ்வாறு நாங்கள் OH சரியாக 10⁵ மிக தாழ்வாக பேணும் போது இந்த 3 தான் படியும். இதை விட்டு OH சரி கூடினால் சில வேளை வேறு கட்ட இருநேர்கட்ட மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்டாக படியலாம். அப்போ மெக்னீசியம் படிவதை தடுக்கணுமா? என்ன செய்யணும்? இவ்வாறு OH செறிவு மிக குறைவாக 10⁵ ஏறத்தாழ பேணப்படணும். சரி, இப்போ உங்களுக்கு இந்த 3 கெட்டங்களும் படியும் எங்க கூட்டம் 3 பண்பரிப்பாவு கூட்டம் 3. இப்போ நாங்கள் வருவோம் கூட்டம் 4க்கு போக போகிறோம். சிலங்க கூட்டம் 4க்கு போகும்போது இப்போ எங்களுக்கு என்ன எஞ்சிருக்குது? நாங்கள் பயன்படுத்தினது ஏற்கனவே கார ஊடகம். இப்போ கார ஊடகம் இருக்கும்போது மேலே பயன்படுத்தினா கார ஊடகம் எஞ்சிருக்கு. அந்த கார ஊடகம் இருக்கும்போது முதல்ல என்ன செய்யணுமா? வீல் படிவுகளை வடிகட்டணும். வடிகட்டி அந்த வடித்திரவத்துக்குள்ளே ஏற்கனவே கார ஊடகம் இருக்குது. ரைட், என்ன செய்றீங்க? மிக அளவில் H2S செலுத்துறீங்க. மிக அளவில் H2S செலுத்துறீங்க. சரி, இதன் போதும் திரும்ப இந்த இடத்துக்கு ஒரு ஞாபகப்படுத்திக்கொள்ளும். உங்களுக்கு தெரியும் அமில H2Sக்கு எது படியும், நீர் H2Sக்கு என்னென்ன படியும் அந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும். கார H2Sக்கு எது படியும். இதில் முதலாம் கூட்டத்தில் Ag+, Hg2+ பகுதி Pb2+ போயிட்டது. இரண்டாம் கூட்டம் இது cadmium 2+ உட்பட அவ்வளவும் போயிட்டது. மூன்றாம் கூட்டத்தில் இந்த முன்னேற்கற்றேன் Al3+, Cr3+, ஃபெரஸ் இருக்காது. HNO3க்கு ஃபெரிக்காக மாறிட்டது அந்த ஃபெரிக். ஆகவே இவ்வாறு ஃபெரிக் Cr3 Al3 கூட்டம் 3 ஹைட்ராக்சைட்டாக படியுது. இப்போ நான் கூட்டம் 4க்கு போயிட்டோம். அங்கே என்ன பயன்படுத்துகிறோம்? கார ஊடக H2S. கார ஊடக H2Sக்கு எங்களுக்கு தெரியும் எது படியுது நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டோம். ஏன்னா இப்போ தானே சொல்லி முடித்த மட்டும் கவனிங்க. கீழே அனைத்தும் படிவரும், மென் அனைத்தும் படிவரும். என்ன எஞ்சுது? Mn2+, ஒரு மென் சிஎப் இளம் சிஎப் சல்ஃபைடு MnS. பிறகு ஜிங்க் 2+ எஞ்சுது, ஒரு வெண்ணிறமான ஜிங்க் சல்ஃபைடாக படி. Al3, Cr3, Fe3 போயிட்டு தானே. ரைட், வேறு என்ன எஞ்சுது? கோபால்ட் 2+, நிக்கல் 2+ ரெண்டும் கருப்பு நிறமான சல்ஃபைட் படியும் கார ஊடக H2S ஆல.
சரி, அப்போ வெறும் குளோரைடாக ஒரு குடும்பம், அமில ஊடக H2S ஒரு குடும்பம், வெறும் காரத்தால் மட்டுமே அந்த முன்னேற் கற்றயங்கள் ஹைட்ராக்சைடு, நாலாவது கார ஊடக H2Sக்கு இன்னும் ஒரு 4 கற்றயன் ஜிங்க் 2 Mn2 கோபால்ட் 2 நிக்கல் 2 படி. சரி, இப்போ நாங்கள் 4 கொடுத்து தாண்டிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு பிள்ளைகள் 5வது கூடத்துக்கு போக போகிறோம். 5ஆம் கூடத்துக்கு போக போகிறோம். கூட்டம் 5. அங்கே போய் என்ன செய்யணுமா? ஏற்கனவே கூட்டம் 4ல் வரக்கூடிய வீழ்படிகளை வடிகட்டணும். வடிகட்டி போட்டு அந்த புளியக்கரைசல் என்ன செய்யணும்? கொதிக்க செய்யணும். திரும்பவும் என்ன காரணம்? கொதிக்க செய்யணும் வரும்போது அவங்க ஞாபகத்துக்கு வரும். H2S வெளியேற்றேன், H2S வெளியேற்று. இப்போ H2S எஞ்சி H2S எல்லாம் வெளியில் போயிடும். போனால் இப்போ உங்களுக்கு கார ஊடகம் இருக்கு. 3ஆம் கூட்டம் தனியாக கார ஊடகம், 4ஆம் கூட்டம் கார ஊடக H2S, 1ஆம் கூட்டம் தனி அமில ஊடகம், 2ஆம் கூட்டம் அமில ஊடக H2S, 3ஆம் கூட்டம் தனியாக கார ஊடகம், 4ஆம் கூட்டம் கார ஊடக H2S, 5ஆம் கூட்டம் H2S போயிட்டுது. இப்போ தனியாக கார ஊடகம் மட்டுமே எங்களுக்கு இருக்குது. என்றாலும் இந்த காரம் போதாது என்று சொன்னால் என்ன செய்யணும்? இன்னும் சற்று காரத்தை சேர்க்கணும். NH4Cl NH4OH இன்னும் மேலதிகமாக சேர்க்கணும். சேர்த்து போட்டு என்ன செய்கிறோம்? அமோனியம் கார்பனேட்டை சேர்க்குறோம். 5ஆம் கூடத்தில் புதிய சாக அமோனியம் கார்பனேட்டை சேர்க்குறோம். சேர்த்தால் எங்களுக்கு தெரியும் இவ்வளவும் இருக்குது, இவ்வளவும் எங்கே இருக்குது. அதில் கால்சியம் மெக்னீசிய ஸ்ட்ரான்சியம் அண்ட் இந்த எப்படி சொன்ன பிள்ளை விட்டேன் கால்சிய ஸ்ட்ரான்சிய பேரியம். கவனம், கால்சிய ஸ்ட்ரான்சிய பேரியம் மூன்றும் அவற்றின் கார்பனேட் ஆக வெண்ணிறமான வீழ்படி வரும். அப்போ கார ஊடக அமோனியம் கார்பனேட்டுக்கு எஞ்சியுள்ள கற்றங்களுக்குள்ள கால்சிய ஸ்ட்ரான்சிய பேரியம் படியும். சரி, எஞ்சி உள்ளதில் இணைய கற்றங்கள் உதாரணத்துக்கு ஜிங்க் மேங்கனஸ் கோபால்ட் நிக்கல் இருந்தால் அவையுமே செய்யும் கார்பனேட்டாக படியும். ஆனால் இங்கு நாங்கள் அவங்கள 4ஆம் கூடத்தில் வீழ்படி வாங்கிட்டோம். அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் அதனால் பெஞ்சிருக்குது இந்த கோட்டுக்கு மேலே உள்ளது. அந்த மேலே உள்ளதில் கால்சிய ஸ்ட்ரான்சிய பேரியம் இந்த 3 கார்பனேட்டுகள் தான் படியும். ஏன் அந்த 3க்கும் ஒப்பிடும்போது கரைதிறன் குறைந்த 3 படிப்போம். அந்த இடத்துல மெக்னீசிய கார்பனேட், எங்களோட மேக்னடைட் டொலமைட் சொல்கிறேன் தானே, அந்த மெக்னீசிய கார்பனேட் படிவுறாது. அண்ட் இந்த நிலைமையில் படிவுறாது. இப்போ கார ஊடக அமோனிய கார்பனேட்டுக்கு மெக்னீசியம் படிவுறாது. சரி, இப்போ இவ்வளோ போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சது? கார உலோக கற்றயங்களும் கார மண் உலோகம் விட்டு நான் கவனமாக கார மண் உலோகம், இதெல்லாம் கார மண் உலோக கற்றயங்கள். சரி, இது கார உலோக கற்றயங்களும் கார மண் உலோகத்தில் Mg2+ எங்களுக்கு இப்போ எஞ்சுது. இப்போ நாங்கள் 5ஆம் கூடத்தை தாண்டிட்டோம். சரி, அதுக்கு முதல்ல ஒரு சிறிய கருத்து சொல்லுங்க. இப்போ 5ஆம் கூடத்தில் பிள்ளைகள் இவ்வாறு கால்சிய ஸ்ட்ரான்சிய பேரியம் அவற்றின் கார்பனேட்டாக படியுதுன்னு சொல்லிக்கிட்டோம். அந்த 3க்குள்ள ஒரு இனங்காணல் தேவைன்னா நாங்கள் என்ன செய்யலாமா? HCl கரைச்சி சுவாலை சோதனைகள் செய்து பார்த்துக்கலாம். கால்சியம் ஒரு செங்கட்டு சிவப்பு, ஸ்ட்ரான்சியம் சிவப்பு, பேரியம் அண்ட் பச்சை வார சுவாலை சோதனைக்கு போயிடலாம். இன்னும் தேவைன்னு சொன்னால் பேரியத்துக்கு சல்பேட் வீழ்படி வாக்கம், அதை விட குரோமேட் அசடிக் அமிலத்தில் கரையாத வீழ்படி கோட்பாடுகளை பயன்படுத்தி பேரியத்தையும் இனம் கண்டுக்கலாம். விசேட தேவைகளுக்கு ஏற்ப ரைட் அந்தந்த கேள்விகளுக்கு ஏற்ப யோசிக்க பழங்க. இப்போ பிள்ளைகள் நாங்கள் 5ஆம் கூடத்தை தாண்டிடுவோம். இப்போதான் 6ஆம் கூடத்துக்கு வரப்போகிறோம். 6ஆம் கூடத்துக்கு வரும்போது இப்போ உங்கள்கிட்ட என்ன எஞ்சிருக்கு? மெக்னீசிய 2+ கார உலோக கற்றயங்கள் எங்களுக்கு தெரியும். பண்பரி பகுப்பு கூட்டங்களுக்கு கார உலோக கற்றயங்களை ஒரு போதும் வீழ்படிவாக்க முடியாது. அவை இப்போ எங்களுக்கு அதை விட்டால் Mg2+ இருக்கு. Mg2+க்கு தான் இப்போ நான் ஆரம்பிக்க சொன்னது எங்களோட சிலபஸுக்கு புது விஷயம். 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட விடயம். இதுக்கு முன்னே நாங்கள் யாரும் படிக்கல. சரி, அங்கே என்ன செய்யணுமா? Mg2+ கார உலோக கற்றயன் பாதிப்பு இல்லை. ஏனைய கற்றங்கள் இருந்தால் குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது.
அப்போ Mg2+ கார உலோக கற்றையினை மறந்துடுங்க. Mg2+. அதை இனங்காண என்ன ஒரே சோதனை, சிறந்த சோதனை. இங்கே வழக்கம் எங்களை இப்போ இதுக்கு பிறகு 2019க்கு பிறகு நீங்கள் எழுத வேண்டிய சோதனை என்ன 8 ஹைட்ராக்சி குயினலின். இந்த 8 ஹைட்ராக்சி N8 ஹைட்ராக்சி குயினலின்னு சொன்ன பொருளை சேர்க்கணும். மூலக்குடி சூத்திரம் உங்களுக்கு தெரியும். அப்போ Mg2+ நான் சொன்னேன் பசிய மஞ்சள் வீழ்படியும் ஒரு சிக்கல் விளைவு. ரைட், அவங்களுக்கு Mg2+ இனம் காணல் செய்யலாம். அளவரி தேவையா? வீழ்படிய வடிகட்டி கழுவி உலர்த்தி என்ன நிறுத்த அப்படின்னு போகலாம். இன்னும் தேவையா? பிராமின் நீரை சேர்த்து 2 Br இணையுது, எஞ்சிய Br பிறகு KI மாப்பொருள் தயோசல்ஃபைட் அடோமானியம் அப்படின்னு விரிவாக்கி போகலாம். சரி பிள்ளைகள், இப்போ நான் உங்களுக்கு கேட்டு வெறுத்து போன விடியம் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு ஆள் படிக்கிறேன். ஒரு வாயில் சொன்னால் ரைட் பரவாயில்ல விடுங்க போதும். நாங்கள் இதில் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த ஒரு நோட்ஸையும் எழுதி விடுவோம். இருக்கட்டும், ஒன்று நாங்கள் எழுதி கேட்டு வெறுத்து போயிருக்கோம். திரும்ப எழுதிக்கொள்ளும் பரவாயில்ல, இருக்கட்டும் பிள்ளைகள். கொஞ்சம் கவனமாக எழுதிக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஹெடிங் முதலாவது போடுங்க. கற்றங்களின் பண்பறிப்பாப்பு கூட்டங்கள் ஒரு ஹெடிங் ஒன்று போடுங்க. அடுத்த வரியில் எழுதுங்க. கற்றங்களின் பண்பறிப்பாப்பு கூட்டங்கள் சரிதானே? அடுத்த வரியில் எழுதுங்க. அடுத்த வரியில் ஆரம்பிங்க. கார உலோக கற்றங்கள் தவிர்ந்து, கார உலோக கற்றங்கள் தவிர்ந்து. பிள்ளைகள் கவனிங்கோ, இது இன்ஆர்கானிக் படிக்காதவங்க யாரும் இருந்தால் இவ்வளோதான். இன்ஆர்கானிக்னு ஒரு போதும் நினைக்கக்கூடாது. இன்ஆர்கானிக்னு வரும்போது இன்னும் இதில் பல விடயங்கள் சேர்த்து படிக்கணும். இதுகளை வச்சு இன்ஆர்கானிக் சமாளிக்கலாமே தவிர பிள்ளைகள் எந்த ஒரு தொழிலும் செய்யலாம்ன்ற தன்னம்பிக்கையோடு போக முடியாது, போதாது. இன்ஆர்கானிக்கு நாங்கள் இன்னும் பல விடயங்கள் இன்ஆர்கானிக் படிக்கல படிச்சுக்கிறோம். யாரும் இன்ஆர்கானிக் படிக்காதவங்க இவ்வளோதான் இந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது பிள்ளைலாம். ஏன்னா இது உண்மையில் போதாது. வந்து முடிஞ்ச கோளுக்கு ஓரளவு சமாளிக்கலாம் போதுமாக இருக்கும். வரவுள்ள கோளின்னு வரும்போது நாங்கள் சிலபஸை தான் படிக்கணும். சிலபஸுக்கு இது போதாது. ரைட், இது நான் கூட ஒரு சிறிய தொகுப்பாக காய்ச்சிக்கிட்டு போகிறேன். சிறியரும் இது போல தான் கற்றங்களின் பண்பறி போப்பல்ல. இதுக்குள்ள இவ்வளோ விடியம் இருக்குது. நாங்கள் ஃபிசிக்கலுக்கு லைஃப் இப்போ காய்ச்சிட்டோம். இதில் ஒரு சிறிய ஒரு அறிமுகம், ஒரு வேலை அந்த படம் காட்டுறமோடு தான். ரைட், கவனிங்க பிள்ளைகள். ஆரம்பிப்போம். கிளம்புதல் எழுதி கொடுப்போம். இதில் இந்த இடம் கவனமாக நான் இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிள்ளைகள் செங்கபிலம், நான் மஞ்சள் கபிலம் சொன்னது போல் கவனம். செங்கபிலம் ஃபெரிக் 6 எக்வா சிக்கலான் தான் மஞ்சள் கபிலமன். இது செங்கபிலமாக இருக்கும், கவனம். ரைட், அது இருக்கட்டும். அப்போ ஆரம்பிச்சது எழுதி கொடுங்க. கார உலோக கற்றங்கள் தவிர்ந்து, கார உலோக கற்றங்கள் தவிர்ந்து ஏனைய உலோக கற்றங்கள், ஏனைய உலோக கற்றங்கள் பின்வருமாறு. கார உலோக கற்றங்கள் தவிர்ந்த ஏனைய உலோக கற்றங்கள் பின்வருமாறு. 6 கூட்டங்களில் உப்புக்களின் கரைதிறனிற்கேற்ப வெவ்வேறு சோதனை பொருட்களினால் அக்கற்றயங்கள் அவற்றின் உப்புக்களாக படி வீழ்த்தப்படும். அக்கற்றயங்கள் அவற்றின் உப்புக்களாக படிவு வீழ்த்தப்படும். ரைட், அடுத்த வரியில் இதே போல் ஆரம்பிங்க. கூட்டம் 1. இந்த 1 to 3 இந்த ரோமன் கேபிட்டல் எழுதணுமா? கூட்டம் 1. அடுத்த வரியில் எழுதிக்கொள்ளுங்க. சோதனை பொருள் ஐதான HCl. உண்மையில் நாங்கள் சேர்க்கிறத பிள்ளைகள் ஒரு பரிசோதனையில் சிறந்த HCl. இனி கரைசல் பெருசாக இருந்தால் சிறந்த சேர்த்தப்புறம் ஐதானதாக மாறும். அது வேறு பிரச்சனை. இனி அந்த செறிவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கேன். என்ன பார்ப்போம். அங்கெல்லாம் இந்த அளவிடைகள் சரியாக இருக்கணும். ரைட், அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். விரிவாக இல்லை, ஒரு அறிமுகம் மட்டும்னு சொல்லி. சரி,
அடுத்த வரியில் சொல்லிக்கொள்ளுங்க. பாய்தானிச்சல் சரியான அடுத்த வரியில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த வரியில் எழுதுங்க. இதன் போது கரைதிறன் குறைந்த குளோரைட்டுகள். அடுத்த வரியில் எழுதிக்கொள்ளுங்க. இதன் போது கரைதிறன் குறைந்த குளோரைட்டுகள். ரைட். நீங்கள் அந்த இடத்துல பிரகல சொன்னாலும் பரவாயில்லை. அல்ல பரவாயில்ல, தொடர்ந்து எழுதுங்க. குளோரைடுகள் அதாவது எழுதுங்க. அதாவது Ag plus, Hg to 2 plus, Ag plus, Hg to 2 plus என்பன ஏறத்தாழ முற்றாக, பகுதி அளவில் Pb2 plus. இந்த பகுதி அளவில் Pb2 plus ஒரு சிறிய கோடு போடுங்க. பகுதி அளவில் Pb2 plus. அவற்றின் Cl மைனஸாக படிவரும். அவற்றின் Cl குளோரைடாக படிவரும். நீங்கள் பிரகல் எழுதிக்கொள்ளுங்க. பிரகட் பண்ணி எழுதுங்க. HCl H plus எஞ்சும். HCl H plus எஞ்சும்னு பிரகட் பண்ணி கொடுப்போம். வடிதிரவத்துக்குள்ள H plus அமில ஊடகம் இருக்கு. ரைட். அடுத்து ஆரம்பிங்க பிள்ளைகள். ஒரு சிறிய ஹெடிங்கோட போடுங்க. கூட்டம் 2. முதல் திரும்ப சொல்ல இதோட சிறிய அறிமுகம், ஒரு தொகுப்பு தான். ரைட். கூட்டம் 2 எழுதுங்க. கீழே மேலே வீழ்படிவுகள் அகற்றப்பட்டு அவ்விளைவு கரைசலினோடு சொல்லிக்கொள்ளுங்க. சைவத்தசம் ஒன் ஒரு கோடு போட்டு சைவத்தசம் ஒன் மோல்பலீட் வீச்சில் H plus காணப்படத்தக்கதாக வீச்சில் முள்பலிட்டு செறிவு. ரைட். செறிவு வீச்சில் H plus காணப்படத்தக்கதாக மிக அளவு H2S செலுத்தப்படும். நீங்கள் பிரகல் எழுதிக்கொள்ளுங்க. அதாவது அமில ஊடக H2S பிரகட் பண்ணுங்க. அதாவது அமில ஊடக H2S. முதலாவதுல அமிலம் மட்டும், இரண்டாம் கூடத்தில் அமில ஊடக H2S. அடுத்த வரியில் எழுதுங்க பிள்ளைகள். அடுத்த வரியில் இதன் போது ரைட் எழுதுங்க. எஞ்சிய Pb2 plus உட்பட Hg2 plus, mercuric, cupric, Hg2 plus, copper 2 plus, Bi3 plus. ஸோ இந்த மூண்டும் ஒரே நிறம் கருப்பு நிற சல்ஃபைட் பிள்ளை. நீங்கள் தோண்டால் பென்சில் ஒரு வட்டம் போட்டு கருப்பு நிற சல்ஃபைடு, அதில் நீங்கள் பக்கத்தில் கருப்பு நிற சல்ஃபைடு தெளிவாக எழுதி கொடுங்க. இது ஒரு நிறம் தெரியத்தான் வேணும். ரைட். அடுத்தது தனியாக Sb3 plus செம்மஞ்சள். இது சல்ஃபைட் செம்மஞ்சள். அடுத்தது cadmium 2 plus, arsenic 3 plus, ethanic SN4 plus. cadmium 2 plus, arsenic 3, SN4 plus. மஞ்சள் நிறம் மஞ்சள். அடுத்தது எழுதுங்க. SN2 plus கபிலம் எழுதுங்க. என்பன சல்பைடாக படிவரும். சல்பைடு H2 minus ஆக படிவரும். ரைட். அடுத்தது ஆரம்பிங்க. கூட்டம் 3 எழுதுங்க. அடுத்த வரையில் மேலே கூட்டம் 2 வீழ்படிவுகள் வடிகட்டப்பட்டு எழுதுங்க. மேலே கூட்டம் 2 வீழ்படிவுகள் வடிகட்டப்பட்டு அவ்விளைவு கலவை முறையே
அவ்விளைவு கலவை முறையே. ரைட். இப்போ அதுக்குள்ள 1 2 3 3 பதிலாக சொல்லுவோம். முதலாவது சொல்லுங்க 1. முதலாவது 1 கொதிக்க செய்யப்படும். கொதிக்க செய்யப்படும். பெரிய விளக்கம் தெரியல. நீங்கள் பக்கத்தில் எஞ்சியுள்ள H2S வெளியேறும் பிரகட் பண்ணுங்க. எஞ்சியுள்ள H2S வெளியேறும். கொதிக்க செய்தால் என் ரைட் எஞ்சியுள்ள H2S வெளியேறும். இரண்டாவது சிறந்த எச்சனாத்திரியுடன் வெப்பமேற்றப்படும். சிறந்த எச்சனாத்திரியுடன் வெப்பமேற்றப்படும். நாங்கள் சிறந்த சேர்க்கிறோம், சேர்த்துப்புறம் இதானதாக மாறும். ரைட். சிறந்த எச்சனாத்திரம் வெப்பமேற்றப்படும். அங்கேயும் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஃபெரஸ் இவ்வாறு ஃபெரிக் அம்புக்குறி போட்டால் பழங்க. ஃபெரஸ் ஃபெரிக் ஆக ஆட்சியேற்றம் அடையும். ஃபெரஸ் ஃபெரிக் ஆக ஆட்சியேற்றம் அடையும். இதனால் என்ன நன்மைன்றது உங்களுக்கு தெரியும். விடுங்க. அடுத்தது மூன்றாவது நீர் NH4Cl சேர்த்து பின் நீர் NH4Cl சேர்த்து பின் மிக அளவு NH4OH சேர்க்கப்படும். மிக அளவு NH4OH சேர்க்கப்படும். ரைட். பகல் அரசிரிய கோடு போடு கிடை அரசிரிய கோடு போட்டு எழுதுங்க. இவ்வாறு கார ஊடகம் தொடர்ந்து எழுதிக்கொள்ளுங்க. அதாவது கார தாங்கட்கரைசு. தொடர்ந்து கமா OH மைனஸ் ஏறத்தாழ 10⁵ mol/L காணப்படத்தக்கதாக பெறப்படும். OH சரி ஏறத்தாழ 10⁵ mol/L காணப்படத்தக்கதாக பெறப்படும். ரைட். இப்படி ஒரு கார தாங்கட்கரைசலை நாங்கள் தயாரிக்கணும். ரைட். இருக்கட்டும். விளக்கார ஊடகம்னு சொல்லிக்கிறோமே. அந்த மொழி உங்களுக்கு விளங்கும். இது வசனம் குழப்பம்னு சொன்னால் கவனமாக எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட். அடுத்த வரியில் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த வரியில் இதன் போது இவ்வளவு நாங்கள் செய்தால் ரைட். அடுத்த வரியில் இதன் போது எழுதுங்க. கரைதிறன் மிகவும் குறைந்து. கரைதிறனும் குறைவு, KSPயும் குறைவு. எனக்கு அதன் பெருக்கம் குறைவு. கரைதிறன் மிகவும் குறைந்து. OH மைனஸ்கள் ஹைட்ராக்சைடுகள். அதாவது எழுதிக்கொள்ளுங்க. அதாவது இப்போ மூண்டையும் கோணமாக எழுதுங்க. மூன்றும் எழுதுங்க. Al3+ இந்த பக்கத்தில் ஜெலட்டின் போன்ற வெண்வீல் படிவு. Cr3+ ஒரு பச்சை நிற வீல் படிவு. Fe3+ செங்கபில வீல் படிவு. ஃபெரிக் ஹைட்ராக்சைடு செங்கபில வீல் படிவு. இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கொள்ளுங்க. என்பன ஹைட்ராக்சைட்டாக படிவிடும். OH மைனஸ் ஆக படிவிடும். ரைட். நான் சொன்னேன் OH மைனஸ் 10⁵ mol/L கட்டுப்படுத்தணும். இதை விட OH அளவு கூடினால் அதாவது NH4Cl குறைந்தால் அளவு குறைந்தால் Mg2+ படிவரும் ஹைட்ராக்சைட்டாக ஃபெரஸ் Mg2 எல்லாம் படிய பார்க்க நாங்கள் சொல்லிக்கிறோம். ரைட். எனவே இந்த OH சரி இடத்துல 10⁵ பேணப்படணும். இந்த கார தாங்கட்கரைசலுக்குள்ள இருக்கட்டும். எழுதுங்க. அடுத்து கூட்டம் 4. அடுத்த வரியில் எழுதுங்க. கூட்டம் 4ன்னு சொல்லி எழுதி மேலே வீழ்படிகள் வடிகட்டப்பட்டு உங்களுக்கு அது விளங்கும். மேலே பெறப்படும் வீழ்படி. ரைட். மேலே வீழ்படிகள் வடிகட்டப்பட்டு வடிதிரவத்தினால் ரைட். இப்போ நீங்கள் பிரகல் இந்த சொல்ல எழுதிக்கொள்ளுங்க. கார ஊடகம் உண்டு எனவே சொல்ல பிரகட் பண்ணுங்க. கார ஊடகம் உண்டு எனவே பிரகட் முடியுதுங்க.
மிக அளவு H2S செலுத்தப்படும். மிக அளவு H2S செலுத்தப்படும். இதன் போதும் மிக அளவு H2S இதன் போதும் Mn2+ எப்படில இளம் சிவப்பு வீழ்படும் MnS இளம் சிவப்பு ஒரே ஒரு சிவப்பு நிற சல்ஃபைடு. ரைட். அடுத்து ஜிங்க் 2+ வெள்ளை வீழ்படும். பொதுவாக நாங்கள் சந்திக்கக்கூடிய வெண்ணிறமான உலோக சல்ஃபைடு ஜிங்க் சல்ஃபைடு. அடுத்தது கோபால்ட் 2+ கருப்பு நிற வீழ்படிவு. நிக்கலம் கருப்பு நிற வீழ்படிவு. கருப்பு நிறம் மேலே இன்னும் எங்களுக்கு மேலே இருக்கிற 4 அமில ஊடகத்தில் சரி எழுதுங்க. என்பன சல்ஃபைடாக படிவரும். கோபால்ட் 2+ ரைட் நிக்கல் 2+ என்பன சல்ஃபைடாக படிவரும். 4ஆம் கூட்டத்தில் அந்த 4ம் படியும். 3ஆம் கூட்டத்தில் முன்னேறு கெற்றயங்கள் 3ம் படிவரும். சரி இருக்கட்டும். அடுத்து வாங்க பிள்ளைகள் எழுதும் கூட்டம் 5. 5 எழுதும் போது ரோமன் கேபிட்டல் கவனம். கூட்டம் 5னா பண்பறிப்போப்பு கூட்டம் 5. ரைட். எழுதுங்க கீழே அடுத்த வரையில் மேலே வீழ்படிவுகள் வடிகட்டப்பட்டு மேலே வீழ்படிவுனா உங்களுக்கு கூட்டம் 4க்குரிய வீழ்படிவு பிள்ளைகள். ரைட். மேலே வீழ்படிவுகள் வடிகட்டப்பட்டு பின் வடிதிரவம் கொதிக்க செய்யப்பட்டு அதனுள் எஞ்சியுள்ள H2S அகற்றப்படும். தொடர்ந்து பின் மேலும் சிறிதளவு கார ஊடகம். சிறிதளவுன்ற சொல்ல பிரகட் பண்ணிக்கொள்ளுங்க. அது தேவையை பொறுத்தது. மேலும் கார ஊடகம் இருக்கட்டும். கார ஊடகம் பிரகட் எழுதிக்கொள்ளுங்க. NH4Cl NH4OH பிரகட் பண்ணுங்க. அதான் கார ஊடகம். எங்கட காரத்தாங்க கரைசல். ரைட். எழுதுங்க. சேர்த்து பின் அமோனியம் கார்பனேட். NH4 twice CO3 போதிய அளவு சேர்க்கப்படும். பின் அமோனியம் கார்பனேட் போதிய அளவு சேர்க்கப்படும். அடுத்த வரியில் இதன் போதும் எஞ்சியுள்ள கற்றயங்களில் நான் சொன்னேன் ஜிங்க் கோபால் நிக்கல் இங்கிருந்து அவையும் படியும். ரைட். எஞ்சியுள்ள கற்றயங்களில் Ca2+, strontia2+, Ba2+ என்பன கால்சி ஸ்ட்ரான்சிய பேரியம் என்பன கார்பனேட் ஆக படிவரும். CO3 2- ஆக படிவரும். ரைட். நாங்கள் சொன்னோம் ஞாபகம் இருக்குமே, அந்த கெட்டங்களை விரும்பினா சுவாலை சோதனையால் அல்லது அந்த ஞாபகம் இருக்கா குரோமேட்டிக் அமிலம் அப்படி இல்லாமல் நாங்கள் இளங்கால செய்யலாம். அந்த 3 கெட்டங்களை. ரைட். அதை விடுங்க போதும். அது இருக்கட்டும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் அடுத்து போயிடுவோம். எழுதும் கூட்டம் 6 பண்பறிப்போப்பு கூட்டம் 6. ஏன் ரைட் பண்பறிப்போப்புன்னு சொல்ல விடுங்க. ரைட். கூட்டம் 6 பதிலோட சொல் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. Mg2+ இனங்காணல். Mg2+ இனங்காணல். நான் சொல்லிட்டேன் வெறுமனே ஒரு எஸ்கோவைக்கு கீழே Mg2+ இனங்கான ஒரு சோதனை உடனே எழுதுங்க. ஒழுங்குதா? அல்லது இந்த பண்பறிப்போப்பு பக்கமே அந்த வாடியே இல்லாமல் Mg2+ இனங்கான ஒரு சோதனை உடனே எழுதுங்க. மிக தெளிவான விட எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். இனங்காணல் சொல்லுங்க. போதுமா? வேற விளக்கம் தேவை. அடுத்து வரையில் எழுதுங்க. சோதனை பொருள் இதே போல எழுதுங்க. 8-ஹைட்ராக்சி குயினலைன். 8-ஹைட்ராக்சி குயினலைன். ரைட்.
இந்த இடத்துல நாங்கள் இதை ஒரு தாக்கம் போல காட்டினாலும் பரவாயில்லை. சமப்படுத்தியெல்லாம் பீசமான முக்கியம் இல்லை பிள்ளைகள், பரவாயில்ல இருக்கட்டும். 2 2 இதே போல் வரைங்க கோணமாக நினைக்கிறேன் போர்டு விளங்கும். கார்பன் ஹைட்ரஜன் அத்தியாவசியமே இல்லை, இருந்தால் மூலவரி சூத்திரங்கள் தெளிவாக விளங்கும் ஏன்னு சொல்லி. ரைட், இவ்வாறு இதில் 6 அங்கே வழியில் 3, ஏன்னா நைட்ரசன் மேலே ஒரு சோடி இருக்குது. ரைட், இது வளையங்கள் அப்போ இரட்டை பிணைப்பு பரிவாதிகள் உங்களுக்கு தெரியும். சூத்திரம் C9H7ON C9H7ON Mg2 plus carriage Mg2 plus OH and H plus வெளியில் போயிட்டா என்ன அந்த 2 ஆலையும் 2H plus வெளியில் போயிடும். இந்த சிக்கல் விளைவுக்கு ஏற்றம் இல்லை. Mg2 plus 2 அந்த -2 வருது. ஃபினாக்சைட் வடிவங்கள் அவை விளைவுக்கு ஏற்றம் இல்லை, அது ஒரு வீல் படிவம். நீங்கள் சிக்கல் விளைவு மஞ்சள் பச்சை, அதாவது பசிய மஞ்சள் வீழ்படியும், பசிய மஞ்சள் வீழ்படியும். ரைட், போதும். இதுதான் Mg2 ப்ளஸ்க்கான சோதனை. Mg2 ப்ளஸ் இனம் காணதுக்கு ஒரு தெளிவான சோதனை. Mg2 ப்ளஸ் இனம் காணல் இவ்வாறு காட்டி போட்டு சொன்ன மஞ்சள் பச்சை வீழ்படியும் சுமார் வசனம். ஆகவே கரைசலில் Mg2 ப்ளஸ் உள்ளது எனலாம். சுமார் வரி எழுதி விடுங்க, ஞாபகப்படுத்திக்க. அவை கரைசலில் Mg2 ப்ளஸ் உள்ளது எனலாம். ரைட். பிள்ளைகள், இப்போ நாங்கள் முக்கியமான சகல படிகளையும் தாண்டிட்டோம். எல்லா படிகளையும் தாண்டிட்டோம். வேறு எங்களுக்கு இந்த பக்கம் எதுவும் கதைக்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே கேள்விகளை முடிச்சிட்டோம். ஏன்னா முதலே கேள்விகளை முடிச்சிட்டோம். இப்போ ஒரு தொகுப்பு ஒரு ரிவிஷன் போல் அப்படி போய்கிட்டு இருக்குது. ரைட், அதையும் முடிச்சிட்டோம். எங்களுக்கு போதும். ஆனால் சொல்லிட்டேன் திரும்பவும், இது இன்ஆர்கானிக்கு போதாது. இப்போ இறுதியாக நான் இது எழுதினது. இந்த இன்ஆர்கானிக் முழுமையாக அதை படித்து வச்சுக்கணும். காரணம் எங்களை விளங்க வந்த கேள்விகளை செய்து போட்டு எல்லாம் சரி நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை. வந்த கேள்வி செய்து போதாது, அது மொண்டசோரி, அது முடிஞ்ச கதை. வரவுள்ளதுகள் எப்பவும் புதுசாக வரும், கஷ்டம் இல்லை, அப்படி இலகுவாகத்தான் வரும். ஸ்கீமை பார்த்த பிறகு யோசிப்ப மாட்டேன் இதுவும் ஒரு கேள்வியான்னு சொல்லி. ஆனால் ஸ்கீமை பார்த்த பிறகு ஏன்னா அதுக்கு முதல் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன் இலகுவாக தான் வரும், கஷ்டமாக வரதில்லை பிள்ளைகள். நாங்கள் எங்களோட பக்கம் சிலபஸ் ஒன்று இருக்குது. சிலபஸை நான் அடிக்கடி சொல்கிறேன்னு கேட்டு வருது போயிருக்கு. ரிசோர்ஸ் புக் அல்ல, சிலபஸ் முழுமையாக பார்த்துக்கிட்டு போயிட்டோமா, படிச்சுட்டு போகணுமா, எங்களுக்கு எதுவுமே கனவில்லை. கேள்வி எவர் எப்படி தயாரித்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. ரைட், நாங்கள் அடுத்து பதிக்கிறோம்.